என்னன்னா பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் ஆனதை குறித்து நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். People say Christmas is about sharing. கிறிஸ்துமஸ் என்பது பகிர்ந்து கொள்வதை குறித்து என்று சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் கிறிஸ்துமஸ் என்பது இல்லாதவர்களுக்கு மனம் இறங்குகிறது கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் இது மனித குலத்தின் இரட்சகரின் பிறந்த நாள் என்று சொல்லி பலவிதமான புரிந்துணர்வு. முழு உலகமும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் யூரோப்பிய கண்டத்திலும் அமெரிக்கா தேசத்திலும் இது ஒரு பொது விடுமுறை காலமாக இருக்கிறது. It is a holiday season. The Advent season is always seen as a holiday season. அதனால தான் நம்ம பார்க்கிறோம் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் வருஷம் எப்ப அவங்க ரொம்ப லாபம் வசூல் பண்றாங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல தான். எல்லாத்துக்கும் கிறிஸ்துமஸ் போனஸ் இல்ல இயர் எண்ட் போனஸ், வருட கட்டத்தில் சம்பள உயர்வுகள் இல்ல போனஸ் பெற்றுக்கொண்டு நிறைய செலவு பண்ணுவார்கள் என்று சொல்லி வியாபார மையங்களும் இந்த நாட்களில் அங்கேயும் இங்கேயும் கிறிஸ்துமஸ் ஜோடனைகளை போட்டு அவர்கள் கூட சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அஸ்திபாரமான அடிச்சுவடான காரியம், அஸ்திபாரம், the very foundation of Christmas is the greatest love of God revealed to mankind. Hallelujah. கிறிஸ்துமஸ் உடைய பண்டிகை கொண்டாட்டத்தின் அஸ்திபாரமே தேவனுடைய பெரிதான அன்பு மனித குலத்துக்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை குறித்து ஒரு பிரசங்கத்தில் நாம் யாரும் பிரசங்கிக்கவும் முடியாது, அதை கேட்டு நம்மளால ஜீர்ணிக்கவும் முடியாது. எவ்வளவுதான் தேவனுடைய அன்பை மறுபடியும் நாம் பிரசங்கத்தில் கேட்டிருந்தாலும் கூட அந்த அன்பின் ஆழத்தையும் உயரத்தையும் வீதியையும் யாராலையுமே முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவே முடியாது. That's the fact. That is the truth about the love of God. No matter how many sermons you have heard about the love of God being preached, you and I can never preach enough. You and I can never comprehend or understand enough the depths of the Lord love, the width of God's love for you and me. Amen. மனுஷனுடைய புத்திக்கு எட்டுவதற்கு மேலான ஒரு அன்பை கொண்டு கடவுள் மனித குலத்தை நேசித்திருக்கிறார். வேதாகமத்தில் நிறைய வசனங்கள் தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிறது. ஆனால் ஒரு வசனம் நிறைய சத்தியங்கள் உட்கொண்ட ஒரே வசனத்தை இந்த மாலை வேளையில நான் சுட்டி காட்டுகிறது. 24 வார்த்தைகள் ஒன்றி பயன்படுத்தின வசனம். There is only 24 words used in this one sentence, and it is fully packed with theological truth about the love of God for mankind. தேவனின் மேல் மனிதன் மேல் தேவன் வைத்திருக்கிற இந்த அனாதி அன்பை குறித்து அவ்வளவு ஆழமாக விவரிக்கிற ஒரு வசனம் இருக்குமானால், இறையில் சத்தியம் நிறைந்த வசனம் இருக்குமானால், அது கட்டாயமாக யோவான் 3:14 John 3:16 அனைவருக்கும் மனப்பாடமான இந்த வசனம். இந்த வசனத்தை மாலை வேளையில அப்படியே பிரித்து எடுத்து நம்மோடு கூட பேசணும். வாசிக்க கேட்போம். John 3:16 யோவான் 3:14 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியே அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை நான் 5 வயசுலேயே மனப்பாடம் பண்ணிட்டேன். நம்ம அனைவரும் இந்த வசனத்தை சிறு வயதிலேயே மனப்பாடம் பண்ணியிருக்கோம். நீ கூட மெமரைஸ் பண்ணுவோம். அதுக்கு பின்பாக சவுண்ட் டிராவல் என்னோட ஒலி புட்டால கேட்குதா? Amos, can you hear? Back then, Amos, can you hear? You can. Right. ரெண்டு பிரசங்கம் இந்த மாஸ்க் போட்டு பண்ணுனா சுடா மத்தியில அசைந்து தொண்டை மாஸ்க் சைத்தான் ஆயிடுது. அப்போ bikin tara pakai ini setan, nanti itu corona setan pula mari. So kena pakailah, pakai sambil suara sudah pergi. Okay.
ஸோ நான் மெதுவாக பேசுகிறேன். பிஎம்ஏ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுங்க லைவ் டெலிகாஸ்டாக. யோவான் 16. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பை தெளிவாக ஆழமாக விவரிக்கிற ஒரு வசனம் வேதாகமத்தில் இருக்குமானால் அது யோவான் 16. இந்த வசனத்தை பார்க்கும் போது பிரியமானவர்களே, 4 காரியங்கள், ஆழமான சத்தியங்களை இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம், நாம் கற்றுக்கொள்ளலாம். திரும்பி ஒரு முறை வாசிக்க கேட்போம். யோவான் 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முதல் காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த வசனத்தில் இருந்து உங்கள் வேதாகமத்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். The love of God is simply unconditional. தேவனுடைய அன்பானது நிபந்தனை அற்றது. The love of God is simply unconditional. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அது நமக்கு என்னத்தை கூறுகிறது? ஒரு நிபந்தனை அற்ற அன்பை கொண்டு கடவுள் இந்த உலகத்தை நேசித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாரை நேசிக்கிறோம்? இன்னைக்கு நம்ம யாரை கனப்படுத்துறோம்? நம்மளை கனப்படுத்துறவங்கள நம்ம கனப்படுத்துறோம். அம்மாவா இல்லையா? நம்மளை நேசிக்கிறவங்கள நம்ம நேசிக்கிறோம். நம்மளுக்கு ஒரு பரிசு வாங்கி தரவங்களுக்கு நம்ம ஒரு பரிசு வாங்கி தரோம். அம்மாவா இல்லையா? ஏன்னா எனக்கு உங்களால் ஒரு நன்மையாகுமானால் நான் உங்களுக்கு மறுமொழியாக இன்னொரு நன்மையை கொடுக்கிறேன். அதுதான் இந்த உலகத்தின் அன்பு. ஆனா கடவுள் இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் என்ற வார்த்தை அதன் கிரீக்கின் பதத்துல இது யாரை குறித்து பேசுகிறது தெரியுமா? தேவனை தேடாத ஒரு கூட்டத்தை குறித்து பேசுகிறது. The word that is mentioned here, for God so loved the word here making reference to the ungodly multitude. தேவனை தேடாதவர்கள், தேவனுக்கு விரோதமாகவே செயல்படுகிற கூட்டத்தை குறித்து பேசுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இது நம்மளை குறித்து பேசுது. ஆமா, நம்ம மட்டும் நான் பெரிய உத்தமர்களா? கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வருகிற வரைக்கும் நம்ம எல்லாம் பொல்லாதவர்கள் அல்லவா? அவர் தன்னுடைய நீதியை குறித்து நம்மளை ரட்சித்து நீதிமானாக ஆக்கியிருக்கிறார். ஆமென். இன்னும் கூட பொல்லாத வழிகளில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொல்லாதவர்கள் தான். ஆனா புதிலும் இது உலகம் என்று கூறும்போது தேவனுக்கு விரோதமாக, தேவ சுத்தத்துக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிற ஒரு திரளான கூட்டத்தாரை குறித்து பேசுகிறது. அல்லேலூயா. It doesn't say that God loved all good guys, or God loved all Jews, or God loved all the same, but it says, for God so loved the world, the fallen world, ultimately and altogether. Amen. வேதம் எங்கேயும் கூட கடவுள் நீதிமான்களின் மேல் அன்பு கூர்ந்தார், இல்ல கடவுள் இந்த வசனத்துல கடவுள் தன்னை தேடுகிறவர்களின் மேல் அன்பு கூர்ந்தார், இல்ல கடவுள் தன்னை நேசிக்கிறவர்களின் மேல் அன்பு கூர்ந்தார், இல்ல குறிப்பாக யூதர்களின் மேலாக, இல்ல தமிழர்களின் மேலாக அன்பு கூர்ந்தார் என்று எங்கேயும் கூறவில்லை. ஆனால் இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யூதர்கள் எப்போதும் கணிப்பது என்ன என்றால், இந்த தேவன் அன்பு கூர்ந்த உலகம், இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் அவர்களுடைய இடம் என்று. ஆனால் யோவான் இங்கு தெளிவாக எழுதுகிறார். தெளிவாக அந்த உலகம் என்ற வார்த்தை அவர் கிரேக்க பதத்தில் எழுதும் போது இது தேவனை அறியாமல் தேவனுடைய கோட்பாடுகளுக்கு விரோதமாக செயல்படுகிற பாவம் நிறைந்த உலகத்தை குறித்து யோவான் இங்கே எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? யோவான் எழுதுகிற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருந்தது தெரியுமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. கடவுளை அறியாத உலகத்தை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு அமைச்சுவமா யோவான் இந்த உலகத்தை பற்றி எழுதுகிறார். உலக துவக்கத்திலே இயேசு இருந்தாரு. ஆனா இந்த உலகம் அவரை
அறியவில்லை. This world did not know him. It was a world that was not recognizing Jesus Christ. கடவுளை அறியாத, கடவுளை மதிக்காத ஒரு உலகத்தை குறித்து இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். யோவான் 15:18, John 15:18. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைத்ததற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். என்னை பகைத்தது இல்ல வெறுத்தது. இயேசு சொல்றாரு, கிறிஸ்தவர்களை பார்த்து பேசுறாரு, சொல்றாரு, ஏய் உலகம் உன்னை பகைச்சிச்சுன்னா நீங்க திருக்கொள்ளுங்களாம். ஏன்னா உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே இந்த உலகம் என்ன பகைச்சது, இந்த உலகம் என்ன வெறுத்தது, அதனாலதான் என்ன அடிச்சு தொப்பா போட்டுச்சு சிலுவையில. விலகுதான் புரியுமானது. அப்ப யோவான் இங்கே எழுதுகிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்? இயேசுவை தெரியாத உலகம், இயேசுவை பகைத்து வெறுத்த ஒரு உலகம். அல்லேலூயா. அந்த உலகத்துக்கு அவர் அன்பை இவ்வளவாய் அவர் வெளிப்படுகிறார். ஆமென். God revealed his pure, beautiful, unconditional love to the wayward world that not only failed to recognize him but also hated him. Hallelujah. Hallelujah. முதல் காரியத்தை நானும் நீங்கள் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்புக்கு நிபந்தனையே கிடையாது. Hallelujah. மனுஷன் அன்புக்கு நிபந்தனை உண்டு. நீ என்னை நேசித்தா நான் உன்னை நேசிப்பேன். ஆனா கடவுளுடைய அன்பு, நீ அவரை நேசிக்காமல் போனாலும், நீ அவர் யார் என்று தெரியாமல் போனாலும், தெரியாமல் வாழ்ந்தாலும், இந்த இயேசுவை நீ வெறுத்திருந்தாலும் அவர் உன்னை நேசித்து வருகிற தேவன். Hallelujah. Hallelujah. God loves everybody and his love is for everybody. Philip Yancey என்ற ஒரு எழுத்தாளர் நிபந்தமாக எழுதியிருக்கிறார், there is nothing that we can do to make God love us more and there is nothing we can do to make God love us less. அதாவது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது கடவுள் நம்மளை கூட நேசிப்பதுக்கு. இப்போ உங்களை பார்க்கணும் என்ன ஆண்டவர் கூட நேசிப்பதுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது. அதே வேளையில உங்களை பார்க்கணும் என்ன ஆண்டவர் குறைச்சி நேசிப்பதுக்கு நான் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப பாஸ்டர், பாவிகள் தொடர்ந்து பாவம் செய்கிறாங்களே, கடவுள் அவர்களை நேசிக்கிறாங்களா? ஆமாயா. தொடர்ந்து கடைசி பரியந்தமும் பாவத்தில் அழிகிற ஆத்மாக்களை கூட கடவுள் தேசம் கொள்ளுகிறார். அவர்களுக்காக தான் கருத்து தருகிறார். கடைசி வரை பாவத்திலேயே வாழ்ந்து சாவ போறான்ல, அவன் மேல கூட ஆண்டவர் உண்மையிலாகவும் என் மேலாகவும் வைத்திருக்க அதே அன்பை கொண்டு நேசிக்கிறார். விளங்குதா? விளங்க முடியல. ஏன்னா அவ்வளவுதான் நம்மளுடைய மூளை. That is what I say. கடவுளுடைய அன்பின் ஆழத்தையும் விசாலத்தையும் உயரத்தையும் யாராலையும் புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு அறிவு கிடையாது. ஆனா உண்மை அன்பு வேற, தயவு வேற. ஆமென். அவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கடவுள் தயவு பாராட்டுகிறார். அல்லேலூயா. கடவுளுடைய தயவு வருகிறது, கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் வருகிறது, கடவுளுடைய நிறைவான பிரசனம் பாதுகாப்பு விசேஷமாக வருகிறது. யார் மேலாக? கடவுளை கடப்படுத்தி கடவுளை நேசித்து நடத்துகிறவர். The favor of God is different. The favor of God comes upon those who live a life that is pleasing unto Him. A life that pleases unto God brings God's favor. But God's love is for everybody across the world. And that is the unconditional love that John is writing about here in John 3:16. Hallelujah. கடவுளுடைய தயவு கட்டாயமாக வித்தியாசமாக செயல்படுகிறது. ஆனால் கடவுளுடைய அன்பு எல்லாருக்கும் மேலாக இலவசமாக ஒரே மாதிரியாக செயல்பட்டு வருகிறது என்று சொல்லி நாம் மறந்துவிடவே கூடாது. He knows everyone and loves everyone. But you know what? Pitifully, not many actually knows him. அவர் எல்லாரையும் அறிந்து எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனா உங்களுக்கு தெரியுமா, எல்லோரும் அவரை அறிந்து அவரை நேசிப்பது கிடையாது. இன்றைக்கு நீங்க உட்கார்ந்து இந்த இயேசுவை அறிந்திருப்பீர்களானால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம், சிலாக்கியம் தெரியும். ஹல்லேலூயா. கடவுள் தயவை பெற்ற தேவ ஜனங்கள் நீங்கள். ஏனெனில் இந்த அன்பை கொடுத்தவரை அறிந்தவராக நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள்.
Hallelujah. If you have known the love of God, if you have experienced the love of this Jesus, then you are truly a privileged one. Amen. முதல் காரியம், கடவுளுடைய அன்பு நிபந்தனை அற்றது. சில நேரத்தில் நம்ம சொல்லலாம், இவன் திருந்தவே மாட்டான். எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லியிருப்போம், அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க, இல்லை ரெஸ்பாண்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. இவன் மாறவே மாட்டான். Don't give up on anyone this Christmas. For God doesn't give up on anyone. Hallelujah. கடவுளுடைய அன்பு யாரையும் உதாசீனப்படுத்தி தூக்கி போடாது. கடைசி பரியந்தமும் எல்லோரும் ரட்சிப்படையணும் என்று சொல்வதே கடவுளுடைய சித்தமாக இருக்கு. ராமே சொல்லுவோம். ராமே சொல்லுவோம். வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:8-9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்ம பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளே பாவிகளாக இருக்கும்போது அவர் நமக்காக மரித்து தன்னுடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். ஆனால் இன்னும் பாவத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும், வெளியே இருக்கிற எல்லா சகல இயேசுவை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவிகளுக்கும் அவர் மரித்தவராக அவருடைய அன்பை விளங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆனால் அவர்கள் இன்னும் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம இந்த அன்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் இங்க இருக்கணும். அவங்க இந்த அன்பை பற்றி தெரியாம இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க இங்கே இல்லை. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கிறிஸ்துவின் குடும்பத்தில் அவர்கள் சேராமல் இருப்பதற்கு காரணம் அந்த கடவுளுடைய ரட்சணிய அன்பை அவர்கள் அறியவில்லை. We are so privileged as God's children today because we know this Jesus. So don't give up on anyone this Christmas. இந்த பண்டிகை காலத்தில் யாரையும் நீங்கள் உதாசீனப்படுத்தி இவர்கள் முடியாது, இவர்கள் மாற மாட்டார்கள், இவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்று கைவிட வேண்டாம். ஏனெனில் கர்த்தராகிய தேவன் நிபந்தனை அற்ற அன்பை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆமென். கோர சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் பக்கத்தில் ரெண்டு திருடர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இருவரையும் ஆண்டவர் நேசித்தார். ஆமென். கடவுள் தெய்வம் ஒருத்த மேல வந்துச்சு. ஆனா அது ஒருத்த உத்தமம் கிடையாது. அவனும் கொலைபாதகன், திருடன். அதனாலதான் அவன் சிலுவைக்கு போயிருக்கான். அந்த 3 சிலுவையில ஒரே ஒரு சிலுவையில தான் பரிசுத்தமும் நீதியும் பாவமும் குற்றமும் மற்ற இயேசு கிறிஸ்து தூங்கிக் கொண்டிருந்தார். மற்ற 2 சிலுவையில தூங்கிக் கொண்ட கல்லாய்கள் பாவிகள், அநீதி செய்தவர்கள், சிலுவை மரணத்துக்கு ஏதுவாகிய நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள். They were judged according to their sin to the cross. ஆனா இயேசு கிறிஸ்து அங்கே கூட அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஒருத்தன் தெய்வத்தை பெற்று ரட்சிப்படையலாம், இன்னொருத்தன் தெய்வம் பெறாம இயேசு இல்லாம மரித்து போகலாம். அப்படி வாழ்க்கையிலேயே ஒரு நன்மையையும் அறியாத பாக்கியம் கூட கடவுள் கடைசி நேரத்தில் ரட்சிப்பாரானால் அதுதான் அவருடைய நிபந்தனை அற்ற அன்பின் வல்லமை. ஆமென். That is the power of God's unconditional love. இரண்டாவது காரியம், யோவான் 3:16. நான் ரொம்ப நேரம் பேசுறேன்னா இருக்கிறது பேரும் நினைக்கிறேன். நாளைக்கு வேற எங்களுக்கு சிறப்பான ஒரு புது ஊழியத்தை ஸ்தாபிக்க போகிறோம். நான் சிப்போம் சொல்லுவோம். அதுக்காச்சும் கொஞ்சம் குரலாக வச்சு கொடுக்குறேன். ரைட். The love of God is sacrificial. இரண்டாவது காரியம், தேவனுடைய அன்பானது தியாகம் நிறைந்த அன்பு. சாதாரண அன்பு கிடையாது, தியாகம் நிறைந்த அன்பு. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, அல்லேலூயா. எத்தனை குமாரனை வச்சிருந்தாங்க கொடுக்க? எத்தனை குமாரனை வச்சிருந்தாரா? ஒரே பேரான. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? தமக்கு மிஞ்சினதுதான் தானம் தர்மம். ஆமாவா இல்லையா? எனக்கு 2 இருக்கு, நீங்க வந்து கேட்டீங்கன்னா நான் ஒண்ணு கொடுப்பேன். உதாரணம், மாஸ்க் வச்சுக்கணும். இப்ப நான் 2 மாஸ்க் வச்சிருக்கேன். நிச்சயம் மாஸ்க் நான் மாஸ்க் எடுத்துட்டு கேட்டீங்கன்னா
எனக்கு 2 இருக்கிறதுனால ஒன்று எக்ஸ்ட்ரா புதுசு உங்களுக்கு கொடுப்பேன். ஆனா எனக்கு இந்த 1 தான் இருக்கு, நீங்க வந்து கேட்டா நான் கொடுப்பேனா? கொரோனா கொரோனா எனக்கு வந்துடும்ல, அப்ப நான் என்ன செய்வேன்? இதை நான் வச்சுக்குவேன், நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? உள்ளது ஒண்ணு ஆண்டவர் நமக்காக. இதுதான் தியாகம் நிறைந்த அன்புக்கு ஆதாரம். இப்படி எதுக்கு கொடுத்தாரு? அந்த மகனை நம்ம அப்படியே பைப்பிடத்துல வச்சு பூவுல போட்டு அலங்கரிக்கிறதுக்காக மகனை கொடுத்தாரா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, உலகத்திலேயே மிக கொடூரமையான மரணத்தை சந்திக்கும் அளவு அதை தெரிந்து புரிந்து அறிந்து தன்னுடைய குமாரனை கொடுத்தார். வாவ்! None of us can outgive God in anything. கொடுப்பதுல யாராலையும் தேவனை மிஞ்சிக்கவே முடியாது. அல்லேலூயா! தியாகம் நிறைந்த கொடுத்தது. ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரு. அதுவும் அந்த ஒரே பேரான குமாரனை நாம் கொண்டாடத்தக்க கொடுக்கல, அவரை ஏக பலியாக ஒரே தானம் தம்மைத்தாமே சிலுவையில நமக்காக, நம் பாவத்துக்காக அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவமானங்களையும் நிந்தனைகளையும் சகித்து ஒரு கொடூரமையான மரணத்தை மறிக்க பிதா ஒப்பு கொடுத்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய அன்பின் ஆழம், தேவனுடைய அன்பின் தியாகம், a sacrificial love, the love of God. He gave his only begotten Son, and he didn't give to be celebrated, but he gave him to die the most cruel murder, in the sense that death that ever a man can experience. அவமானம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பயங்கர அவமானப்படுத்தினார். என்ன செஞ்சாங்க? காரி துணி இல்லாம அவருடைய ஆடைகள் எல்லாம் பிரிச்சு எடுத்து ஏலம் போட்டாங்க, விட்டுக்கொண்டு பழுத்து கொண்டாங்க. சரியா? கோமலத்தை போற ஒரு வலி வஸ்திரம் மூடி அவர் போட்டுக்கிட்டு இருந்தார். அடிச்சு உருவி எடுத்தாங்க, பிச்சு எடுத்தாங்க. இயேசு முக்கிரீடத்தை எடுத்து தலையில அமர்த்தினாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துச்சா போகணும். நேற்று என் மகா சாப்பிட்ட போது கையில் ஒரு முள்ளு குத்திருச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் டிராமா போடுது. கையில முள்ளு குத்துச்சா, அந்த கறி வச்சா இல்லையாது. தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய தலையில முழுக்கிரீடத்தை சதக்குன்னு இறக்குறாங்க. அல்லேலூயா! யாருக்காக? உனக்காக, எனக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ சாட்டையில அடிச்சாங்க. நான் இதை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் குட் ஃப்ரைடே நான் சொல்லியிருக்கேன். இயேசு கிறிஸ்துவின் சாட்டையானது சாதாரண கயிறுனால் பின்னப்பட்ட சாட்டை கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் சாட்டையின் கடைசியில முன்னுக்கு வந்து இரும்பு முட்களுடைய ஒரு சாட்டை. ஒரு வேளை அந்த சாட்டையை அவன் விசிறும் போது, அது இயேசுவை அடிக்கும் போது இயேசுவோட சரீரத்தில் இப்படி பட்டுட்டு வர்றாரு. அப்படியே போய் கொக்கி மாதிரி அந்த பந்துகள் போய் கொக்கி மாதிரி குத்திக்கும். அவன் அதை உருவும் போது என்ன தெரியுமா நடக்கும்? அப்படியே அவனுடைய சதையை பிச்சு கொண்டு வந்தது. அதுதான் உண்மை. கடவுள் இதெல்லாம் தன்னுடைய குமாரனுக்கு நடக்கும் என்று தெரிந்து அவரை தந்தளினார். எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கிறாங்க. சொல்லுவோம். சிலுவை மரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கரங்களில் இந்த இடத்துல நாடி ஓடுற இடத்துல ஆணிகளை பாய்ந்தார். இந்த ஆணிகள் குறைஞ்சபட்சம் 6 இன்ச்சு அளவு இருந்திருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். These nails could have been at least 6 inches long. அப்பதான் அது கையை பொத்துக்கிட்டு அந்த பலகையும் பொத்துக்கிட்டு ஒரு மனிதனுடைய சரீர வெயிட்டை தாங்க கூடுமா. இன்னைக்கு ஒரு சின்ன மீன் முள்ளு குத்துனாலே நம்மளுக்கு வலிக்குது. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்துவை 6 இன்ச்சு நீளமாகிய இரும்பை கொண்டு அடித்து புத்து சிலுவையிலே தொங்க போட்டார். அல்லேலூயா! எந்த மனிதனுமே சரீர பிரகாரமான பாடுகளை அனுபவிக்க முடியாத அளவு இயேசு கிறிஸ்து
உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அனுபவித்திருக்கிறார். இதெல்லாம் நடக்கும் என்று பூரணமாக பிதாவாகிய தேவன் அறிந்த போதிலும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். This is the love of God revealed on Christmas for mankind. மனித குலத்துக்காக வெளிப்பட்ட தேவனுடைய தியாகம் நிறைந்த இன்னைக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு தியாகம் இருக்கா? நம்ம நேரத்தில் தியாகம் கொடுக்கணுமா? நேரத்தில் லேட் ஆயிடுச்சுன்னா சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறோம். சில நேரத்தில் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆன்லைன் இருக்கிறதுனால பேசுகிற சர்ச்சையை மறந்துட்டோம். இங்கே நம்ம வாழ்க்கையில தியாகம், that's the element of sacrifice. ஹல்லேலூயா. காலையில எழுந்து சபைக்கு ஓடி வரமா, கிளம்பி புறப்பட்டு வருது சிலருக்கு பாரமாக கஷ்டமாக இருக்கிறது. ஆனாலும் காலையில எழுந்து பைபிள் படிக்கிறது சிலருக்கு கஷ்டமாக இருக்கிறது. தியாகம் இல்லை. நேரம் கிடைச்சாதான் நம்மளுக்கு பைபிள், நேரம் கிடைச்சாதான் பிரேயர், எல்லாம் வசதியா அமைஞ்சாதான் சர்ச். ஆனால் பிரியமானவர்களே, கடவுள் தன்னுடைய குமாரனை அவ்வளவு தியாகமாக நமக்காக கொடுத்தாரு. ஏன் நம்மளால நம்மளுடைய நேரத்தை கடவுளுக்காக தியாகம் பண்ணி கொடுக்க முடியல? நம்மளை சிந்தித்து பார்ப்போம். இந்த காரியங்கள் நம்மளை சிந்திக்க வைக்கணும். அப்படி நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்படைந்த கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களானால், இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள், இந்த தியாகம் நிறைந்த அன்பை அனுபவித்த நீங்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த தேவனை எப்படி தியாகத்தோடு தெரிகிறீர்கள்? நேரத்தை தியாகம் பண்ணுகிறோமா? நம்முடைய தாழ்வுகளை தியாகம் பண்ணுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பணத்தை எப்படி ஆண்டவருக்கு செலுத்துகிறோம்? நம்முடைய காணிக்கை தசமபாகங்களை எப்படி செலுத்துகிறோம்? தியாகத்தோடு கொடுக்கிறோமா? இல்ல நிச்சயம் இந்த மாசம் கொஞ்சம் கூட இருக்கு அதனால தசமபாகம் போடுவோம், இல்ல காணிக்க போடுவோம், இல்ல இருக்கிறதுல தியாகத்தோடு ஆண்டவருக்கு போடுவோம். ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு 7 விதவை ஆலயத்துக்கு வந்தார், ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தார். என்ன செஞ்சாங்க? 2 காசு தான் போட்டாங்க. 2 காசு நம்மளுக்கு கதையே இல்லை. என்னடா இவ்வளவு போட்டு போலான்னு நாம சொல்லுவோம். ஆனா அவளுக்கு உள்ளவைகள் எல்லாம் கொடுத்தா கர்த்தர் இயேசு கிறிஸ்து பார்வை யாருடைய காணிக்கை மேல விழுந்தது? இல்ல நான் உங்களை கேட்கிறேன், வீட்டுல இருக்கீங்களா, கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து அங்க வந்து பணத்தை கொட்டுல பணக்காரனை பத்தி இயேசு பேசவே இல்லை. ஆமாவா இல்லையா? பரிசேயர்கள் தசமபாகத்தை நிறைய கொடுத்திருப்பார்கள், அவங்கள பத்தி இயேசு பேசல. வாரத்துல 2 வாரத்துக்கு உபவாசம் பண்ணியிருப்பான், அவனை பத்தி இயேசு பேசல. ஆனா யாரை பத்தி பேசுறாரு தெரியுமா? அந்த 7 விதவை கொடுத்த அந்த 2 காசு கொடுத்துதான் இயேசு பேசுறார். இன்னைக்கு வரலாறு புரிந்தவன் நமக்கு அவருடைய வரலாறு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய கதை ஏன் தெரியுமா? தேவனுக்கு கொடுக்கும் போது கூட ஒரு தியாகத்தோடு அவள் கொடுத்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிந்தித்து பார்ப்போம். பணம் மட்டுமல்ல பிரியமானவர்களே, பணம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் எல்லா காரியத்திலும் கடவுளுக்கு நாம் தியாகமாக கொடுக்கிறோமா? இல்ல என்னுடைய வசதியை பார்த்து நான் கடவுளுக்கு ஊழியம் செய்யலாம், இல்ல என்னுடைய வசதியை பார்த்து நான் கடவுளுக்கு என் நேரம் கொடுக்கலாம், இல்ல என்னுடைய வசதியை பார்த்து என்னுடைய தசமபாகம் காணிக்கையும் கர்த்தருக்கு ஏறெடுக்கிறேன். சிந்தித்து பார்ப்போம். Let's see. For God gave His Son, only Son, very sacrificially to die on the cross for us. மூன்றாவது, இந்த அன்பை குறித்து இந்த வசனம் என்ன கூறுகிறது? திரும்பி மறுபடியுமாக வாசிப்போம். 3 யோவான் 1:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவனோ. Amen. God's love is easily accessible for everyone and for all. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பானது எல்லோருக்கும் அந்த அன்பை சுதந்திரித்துக் கொள்ள, இல்ல அந்த அன்பை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் வழிவிலக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அன்பானது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல,
இந்த அன்பானது யூதர்களுக்கு மட்டுமல்ல, இந்த அன்பானது கிறிஸ்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் ஒரே ஒரு காரியம் இந்த உலகம் செய்யணும்னா அது அவரை நம்பட்டும், அது போதும். ஆமென். கடவுள் உன்னுடைய தலைமுடியை கொடுக்க சொல்லல. கடவுள் உன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தை வித்துட்டு நீ ரட்சிப்பு அடைன்னு சொல்லல. விடுங்க சொல்றேன், உள்ளதெல்லாம் போய் அடமானம் வச்சு காசு எடுத்து வந்து கடவுள்கிட்ட கொடு, அப்பா உனக்கு ரட்சிப்பு கொடுப்பேன்னு கடவுள் சொல்லல. விளங்குதாங்க? ஆண்டவருடைய அன்பு யாருக்கு பொருந்துமா, யாருக்கு கிடைக்குமா? அவரை விசுவாசம் நம்புகிற யாவருக்கும் இலவசமாக நிபந்தனையற்ற அன்பு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. It is simply accessible to everyone whoever believes him. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக இரட்சகராக நம்புகிறார்களோ அவர்களுடைய பாவம் உடனடியாக மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கிறார். ஹல்லேலூயா. God grants his salvation free of charge to anyone and everyone who chooses to believe God. இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல சத்தியத்தை கேட்ட போதிலும் அதை நம்ப மறுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஐயோ, அவங்களுக்கு ஐயோ. சரியா? நம்ம நியாயம் தீர்க்க வேண்டாம், நியாயம் தீர்ப்பினால் அவர்களுக்கு ஐயோ. ஆனா எவன் ஒருவன் கேட்ட அந்த சத்தியத்தை, அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ரட்சிப்படைகிறான். ஆமென். ஆமென். ஈஸி எக்ஸசைஸ். 2-3 வசனங்களை நாம் வாசிப்போம். ரோமர் 1:17 வேதாகமம் இருக்கும்னா குறித்துக் கொள்ளுங்கள். ரோமன்ஸ் chapter 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த விசுவாசத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால நம்ம நம்புறதுனால கடவுளுடைய நீதி நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும். பாருங்க, இது ஒரு மிஸ்திரி தெரியுமா? இயேசு பாவத்துக்காக மரித்தாரு என்று நீ நம்புறியா? ஆமா, நான் நம்புறேன்னு முழு மனசா எவன் சொல்றானோ கடவுள் அவனுக்கு மற்ற காரியத்தை வெளிப்படுத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுவோம். ஒரு ஆமீன் சொல்லு, சத்தமா சொல்லுங்க. கடவுள் உன் பாவத்துக்காக மரித்தாரா? ஜஸ்டின் உன் பாவத்துக்காக மரித்தார் என்று நீ நம்புறியா? ஜஸ்டின் முழு மனதாக அதை நான் நம்புறேன்னு சொல்லும் போது அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. உணர்த்தி பரிசுத்த ஆவியானவர் இந்த ரட்சிப்புக்குள்ளாக ஒரு நபரை நடத்துகிறார். ஆமென். ஆனா சிலர் வந்து வாயளவுல நம்புறேன். ஏன்னா இயேசு நான் வந்து நிறைய அவிசுவாசம் நிறைய உள்ளி சர்ச்சில் இருக்கும்போது என் கூட வந்தவர்கள் உங்களுக்கு தெரியும், எவ்வளவாக புதிய ஆத்மாக்கள் நடுவில் ஒரு காலத்தில் ஊழியம் செய்யணும். நிறைய பேர் வருவாங்க. சரியா? இயேசு நம்புறியா? நம்புறேன். எனக்கு திரும்ப நம்புவாங்க. இந்த கால் வலி நல்லா ஆகும்னு சொல்லி நம்புவோம். இந்த தலைவலி குறையுது ஃபாதர், கை வச்சு செய்வீங்க, நான் நம்புறேன். எல்லாத்துக்கு நம்புறான், அவனுக்கு ஏதோ ஒன்று நடக்கும்னு சொல்லி நம்புறான். ஆனா இங்க நம்புவது என்று சொல்லுவது கடவுள் கிட்டதை எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்புறது அல்ல. It doesn't talk about a faith or a belief to receive something from God. This is the problem with modern Christianity. இன்னைக்குள்ள கிறிஸ்தவத்துடைய பிரச்சனை இதுதான். நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நான் என்ன நினைச்சிருவேன், ஓ இவன் நம்புறான், அவனுக்கு அன்னைக்கு சுகம் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க, அல்லேலூயா ஆமென் அவன் திடீர்னு கத்துவான், குதிப்பான், கூச்சல் போடுவான். ஆனா உள்ள மையாகவே இயேசுவை நம்பி இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே புஸ்தகம் தண்ணி ஊற்றுறது போல அது பழைய கிழமை கதவை தொடர்ன்னு சொல்லிட்டு அது பழைய வழிக்கு போயிடும். ஏன்னா இருதயம் மையாக விசுவாசிக்காதவர்களுக்கு அந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கலாம். ஆனால் யார் ஒருவர் தன்னுடைய இருதயத்தில் இயேசுதான் தேவன், என் பாவத்துக்காக மரித்தவர் என்று நம்புகிறார்களோ அவர்களுடைய சிந்தனை மறுரூபமாக செய்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ராமேன் சொல்லுவோமா? ஆமென். கட்டாயமாக ஆண்டவர் யார் ஒருவர் அவரை விசுவாசிக்கிறார்களோ, உள்ளத்திலிருந்து நம்புகிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதே வேளையில நான் சொல்லுகிறேன், 100க்கு மேலான ஜனங்களை நான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கேன். அதுல ஒரு முதல் குடும்பம் வந்து
செல்வி குடும்பம் இங்க இருக்கிறாங்க. செல்வி இருக்கு, முன்னால உட்காந்துருக்கு. செல்வி கை தூக்கு பார்ப்போம். என் ஃப்ரெண்டு செல்வி, அது ஒரு குடும்பம். சரியா? இன்னைக்கு அது கழுத்துல கத்திய வச்சு பாரு. ஏய், இயேசுவை மறுத்தறியுது, டேய் மட்டும்தான் வட்டிக்கடான்னு சொல்லிட்டு அது போயிடும். விளக்குதா? நம்புறவர்களும் இருக்கிறார்கள், மெய்யாகவே நம்பி ரட்சிப்படைகிறவர்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அனிதா இருக்கிறாங்க. அனிதாவும் வேற மார்க்கத்திலிருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு பார்ப்பவராக சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. பாரம்பரியமான கிறிஸ்தவ சர்ச்சுக்கு வரணும் கூட அனிதா வந்து முதல்ல சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. என்னைக்கு சர்ச் திறந்தோன்னு நான் சொன்னனோ முதல்ல அனிதா வந்து. யாரு? ஆண்டவர் ஒரு காலத்துல அறியாதவங்க. ஆனா மெய்யாக அந்த கிறிஸ்துவை விசுவாசத்தினால கர்த்தர் அந்த ரட்சிப்பை கொடுத்ததுனால வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அதை செய்து கொடுத்தார். அதனால் அந்த வசனத்தை வாசிக்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கு அந்த விசுவாசத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அன்னைக்கு முழுமனதோட உதாரணத்துக்கு சொல்றேன். சோமசுந்தர குடும்பம், செல்வி குடும்பம், அனிதா முழுமனதோடு கடவுளை விசுவாசத்தினால கடவுளுடைய நீதி அவங்களுக்கு வெளிப்பட்டது. ராவின் சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவரை கிறிஸ்துவ குடும்பத்துல பிறக்காத, ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவே தேவன் என்று அறிக்கை செய்கிற ஒவ்வொருவருக்கும் அதுதான் நடந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் நம்பினார்கள், கடவுள் அந்த வெளிப்பாடை கொடுத்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினார். ஆமென். வெரி ஈஸி தான். அல்லேலூயா. ஈஸி தானே அனிதா? காசு கொடுக்க தேவையில்லை தானே ரட்சிப்படைய? தேவையில்லை. செல்வி, நீ காசு கொடுத்தியா ரட்சிப்படைய? கிடையவே கிடையாது. ஆண்டவர் இலவசமாக உன்னையும் என்னையும் it is accessible only by faith. அல்லேலூயா. நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் கிறிஸ்துவை பற்றி பேசுவீங்கன்னா சும்மா கதையை சொல்லிட்டு போகாதீங்க. அவன் உண்மையாவே இயேசுவை நம்புற அளவு அவன் விசுவாசத்தை அவன் உள்ளத்துல பதிய ஆண்டவரை நம்புவதற்கு நீங்க பிரசங்கிக்க வேண்டும், நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும். மத்தத கடவுள் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. ஐயோ, இவன் ரட்சிப்படைக்க என்ன செய்ய போறான், என்ன செய்ய போறான், அதை பரிசுத்த ஆவியானவர் பார்த்துப்பாரு. ஆமென். இவன் எப்படி ரட்சிப்படைய போறான், அது உண்மையிலேயே வேலையும் இல்லை. சத்தியத்தை சத்தியமாக நம்ம அவங்க கிட்ட பிரசங்கிப்போம், சொல்லுவோம். அவங்க உள்ளத்துல ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சாமி மற்ற காரியத்தை செஞ்சு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னும் பல ஆயிரம் செல்விகளும் சோமசுந்தர குடும்பமும் இன்னும் பல ஆயிரம் அனிதாக்களையும் ஆண்டவர் ராஜ்யத்தில் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு தொழுகை நேரத்தில் என் மனதில் ஒரு காரியம் ஆழமாக்கப்பட்டது. அடுத்த வாரம், அடுத்த வருஷத்துல கடவுள் நிறைய ஆத்மாக்களை ரட்சித்துக்குள்ளாக இந்த இடத்துல நடத்துவார். ஆமென். நம்ம துணிச்சலா போய் இயேசு பத்தி சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம், கடவுள் அவர்கள் உள்ளத்துல பேசுவார். ஆமென். நம்மளுடைய விசுவாசத்தையும் கனப்படுத்துவார், அதை நம்புகிற அவர்களுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அடுத்த வசனம் எபேசியர் 2:8. இது முக்கியமான வசனம். நான் வாசித்து முடிச்சேன். எபேசியர் 2. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. ஓ, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. நான் சொல்ல பாருங்க, ஒருத்த முழு மனசா அவன் நம்பினா பரிசுத்த ஆவியானவர் அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துவார். ஆமென். அதுதான் கடவுளுடைய ஈமா. That is the grace of God. When you believe in your heart. Amen. நாம் ஏமோஸ் இதை குறித்து வாட்டி பேசியிருக்கோம், ஆர்கியூ பண்ணியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Does only man's belief lead to salvation? Yes and no. Yes, men have to believe, but the grace of God operates when man truly believes. Amen. மனுஷன் மெய்யாகவே தேவனை உள்ளத்திலிருந்து நம்பும் போதுதான் அந்த கிருபை இது செயல்பட்டு அவனை ரட்சிப்புக்குள் நடக்குது. அதுதான் பவுல் எழுதுகிறார், இது உங்களால் உண்டாக்கப்பட்டது அல்ல. ராமின் சொல்லுவோமா? ஆமென்.
அந்த ரட்சிப்பு தேவனால் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இறுதியாக 4வது காரியம், தொடர்ந்து வாசிக்கையா 3:14 மறுபடியும் யோவான் 3:14. நான் முடிக்க போகிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் இந்த உலகத்தை நேசித்து அவரை தந்தருளினார். ஆமென். God's love is not judgmental. நியாயம் தீர்க்கிற அன்பு கிடையாது. அல்லேலூயா. இவன் பாவி, இவன் நரகத்துக்கு தான் போவான் என்று மனுஷனை கடவுள் நியாயம் தீர்க்கிற அன்பை கொண்டு நியாயம் தீர்க்கவில்லை. ஆனால் அவர் தேடி வந்ததே பாவிகளை ரட்சிக்கலாம். ஆமென் சொல்லுவோமா? யோவான் 3:17 யோவான் 3:17 வாசிக்கிறோம். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக அனுப்பும்படி தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து என்னத்துக்கு வந்தாரு? பாவிகள்லாம் நியாயம் தீர்த்து நரகத்துக்கு அனுப்புறதுக்கா? இல்ல, நம்ம கிட்ட தான் கேள்வி இருக்கு. இயேசு வந்த நோக்கம் என்ன? பாவிகளை நியாயம் தீர்ப்பதுக்கா? கிடையவே கிடையாது. பாவிகளை ரட்சிப்பதற்கு. அல்லேலூயா. ரட்சகர் பிறந்த நோக்கம் மனிதனை ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா. Jesus didn't come into this world to condemn. He came to rescue. இயேசு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரவில்லை, ரட்சிக்க வந்தார். Jesus did not come to criticize. He came to cleanse. இயேசு கிறிஸ்து ஒருத்தருடைய பாவத்தை அவனுக்கு சுட்டி காட்டுவதற்கு வரல, ஆனால் அந்த பாவத்திலிருந்து அவனை கழுவத்தக்க வந்தார். Jesus did not come to punish anyone. யாரையும் தண்டிக்க இயேசு கிறிஸ்து வரவில்லை, ஆனால் மன்னிக்க வந்தார். He did not come to punish, but he came to pardon. He did not come to destroy, but he came to deliver. அழிவுக்குள் நடத்த அவர் வரவில்லை, சகலவற்றிலும் அவர் மீட்டெடுக்க வந்த தேவனாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. யாரையும் நியாயம் தீர்க்கிற அன்பு கிடையாது, ஆனால் நிபந்தனை அற்று எல்லாரையும் நேசித்து அவர் ரட்சிக்கிற அன்பை கொண்டு வருகிறார். இதுதான் கிருபையின் காலம். ஆனால் ஒரு காலம் வரும், அவர் நியாயம் தீர்க்க வருவார். எப்போது? அவருடைய 2ஆம் வருகை. அதுவரை நம்ம மனம் திரும்பி இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கிட்டோம், நம்ம தப்பிச்சோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பாவத்தில் நம்ம இயேசுதான் தேவன் என்று முழுமனதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் நம்புறவர்கள் எல்லாம் ரட்சிப்படைவாங்க. என்னைக்கு அவர் வராரோ அப்ப எவனுக்கும் ரட்சிப்பு கொடுக்க வரல, ஆனா நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்காதவர்களை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக நடத்தவும், இயேசுவை விசுவாசித்து ரட்சிப்படைந்தவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கவும், அவர்களுடைய தக்க பலன்களை அளிக்கவும், அவர்கள் செய்த கிரியைகளை பார்த்து தக்க பலனை அளிக்கவும் இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பின் நாளில் மறுபடியும் வருகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்மளுக்கு நரகம் கிடையாது, அது உண்மை, அது நிச்சயம். ஆனால் தக்க பலன்களை நாம் செய்கைக்கு ஆண்டவர் நமக்கு அளிப்பார். அவருடைய நியாய தீர்ப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம்